எத்தனையோ கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் எங்களுக்கு. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் பல கஷ்டங்கள் கொடுத்து வருகின்றன. இல்லாத பொல்லாத கேலிகள் கிண்டல்கள் பழியும் சுமத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக எனக்கு ஏகப்பட்ட மிரட்டல்களும் வருகிறது. மறைமுகமாக செயல்பட விடாமல் தடுக்கவும் செய்கிறார்கள். அதாவது நம்ம கையை கொண்டு நம்ம கண்ணே குத்த ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கையின்னு நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம கைங்கிறத நம்மகிட்ட சுட்டி காமிக்கும் போதே எனக்கு தெரியும், என் நிர்வாகிகளை பற்றி எனக்கு தெரியும், உழைச்சவர்களை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு வந்தவர்கள் கிடையாது. 18 வருஷம் மேலாக என்னோடய நிர்வாகிகள் கூட சக நிர்வாகிகள் கூட சேர்ந்து பயணித்தேன் நான். இதில் யார் கண்டிப்பாக நல்லது செய்வார்கள், யார் தவறு செய்வார்கள் எனக்கு கண்டிப்பாக அடையாளம் காண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சில பேர் தூண்டுதல் பேரில் என்ன வேணாலும் செய்யலாம். ஒருபொழுதும் நம்ப மாட்டேன் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்கள் யாரும் சங்கடப்படாதீர்கள். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய ஒற்றுமை. தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதையும் இந்நேரத்தில் உங்களுடைய நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பிரச்சனை இருப்பதில் போல் சித்தரிக்கப்படுகின்றது. இதுதான் உண்மை. பிரச்சனை என்பது எதுவுமே இல்லை. அவர்களாகவே பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள், அவர்களாகவே பேனரை கிழிக்கிறார்கள், அவர்களாக எல்லாமே செய்து கொண்டு நம்ம மீது பழி சுமத்துகிறார்கள். நம்ம யாரும் அதை கண்டு அஞ்ச போவதும் இல்லை, அதற்காக ஒதுங்கி போக போவதும் இல்லை. மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம், துவண்டு விட மாட்டோம். அதனால் தயவு செய்து யாரும் உங்களை சங்கடப்படுத்தினா நீங்கள் துவண்டு விடக்கூடாது. உங்களை தூண்டி விட்டாலோ நீங்கள் சங்கடப்படக்கூடாது. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் சிந்திச்சிட்டாலே நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதனால் உங்களை தூண்டுகிறவர்கள் பற்றின விஷயத்தை நீங்கள் தூர விட்டுருங்க. உங்களை தூண்டினால் மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம். தளபதி நம்மளுடைய தலைவர் சிஎம் நம்மளுடைய முதலமைச்சரை மட்டும் மனதில் கொண்டு எல்லாவற்றையும் நல்லது மட்டுமே செய்வோம். மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டு இருப்போம். நமக்கு நல்லது செய்வார் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.